குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. என் அன்பு ஜெயா டிவி நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். என்ன நேற்று குங்குமம் எப்படி வச்சுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்களா? இன்னும் விட்டு போன ரகசியம்லாம் இன்றைக்கி பார்ப்போம். பொதுவாகவே குங்குமம் வைக்கிறது அந்த காலத்தில் எல்லாரும் சொல்லுவாங்க, டேய் குங்குமம் வச்சுட்டு போடா, விபூதி வைடா. ஆனால் இன்றைக்கி பெண்கள்கிட்ட நம்ம சொன்னாலே, அம்மா போம்மா அவனுக்கு வேறு வேலை இல்லைம்மா, யாருமே வச்சுக்கிட்டு வர மாட்டேன்றாங்கம்மா ஸ்கூலில் காலேஜில், ஆனால் நான் மாத்திரம் வச்சுட்டு போனால் என்னை ஒரு மாதிரி சொல்கிறாங்கம்மா. அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். விஞ்ஞான ரீதியான இதுக்கான அர்த்தங்கள் நம்ம பார்த்தோம். ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சாஸ்திர ரீதியாக என்னெல்லாம் பலன் கொடுக்கும். அப்போ நம்ம முதல்ல என்ன பண்ணோம்? ஓம் ஓம் கணபதியே அப்படின்னு வழிபட்டால் அவர் அந்த உண்மையை சொல்ல மாட்டாரா? இந்த பாட்டை கேளுங்க, பேசுவோம். ஓம் 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 கணபதி, ஓம் 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 கணபதி, ஓம் 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 கணபதி, ஓம் 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 கணபதி, ஓம் 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 கணபதி, ஓம் 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 கணபதி. பம்பை கணபதி உந்தன் முகம் தேடி பாலும் பழ கையில் சுடமேந்தி வந்தோம். ஐயா இவனடி சூறை தேங்காயடி, ஓம் கணபதி பாடுகின்றோம். ஆனந்த பொன் சுண்ட யானை முகா, யானை பொன்மேனியே விநாயகா, அருகம்புல் மாலையில் சூடுகின்றோம், அன்பாலை தீபங்கள் ஏற்றுகின்றோம். தொந்தி திருமேனி தும்பிக்கை முகனே, ஓம் கணபதி ஓம் கணபதி ஓம் கணபதி ஓம். தொந்தி திருமேனி தும்பிக்கை முகனே, ஓம் கணபதி ஓம் கணபதி ஓம் கணபதி ஓம். பிள்ளையாறு சந்நிதி வந்திடுவோம், பிள்ளை போல வேண்டிடுவோம். வரம்பூரி வீதிக்கு வந்திடுவோம், வரம் ஒன்று கேட்டிடுவோம். திருச்சிக்கு நாங்களும் வந்திடுவோம், உச்சி மலை ஏறிடுவோம். உள்ளமெல்லாம் உன்னிடம் தந்திடுவோம், உந்தன் புகழ் பாடிடுவோம். பம்பை கணபதி உந்தன் முகம் தேடி பாலும் பழ கையில் சுடமேந்தி வந்தோம். ஐயா இவனடி சூறை தேங்காயடி, ஓம் கணபதி பாடுகின்றோம். ஓம் 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 கணபதி, ஓம் 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 கணபதி, ஓம் 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 கணபதி. சிங்கநல்லூருக்கு வந்திடுவோம், சிந்தையிலே உன்னை வைத்தோம். சக்தி நகர் தேவனை பார்த்திடுவோம், சக்திகளை பெற்றிடுவோம். வரசக்தி ஆலயம் வந்திடுவோம், வாழ்வின் சுகம் வேண்டிடுவோம். வாழ்க்கையெல்லாம் உன்னையே போற்றிடுவோம், உன்னை தினம் நாடிடுவோம். பம்பை கணபதி உந்தன் முகம் தேடி பாலும் பழ கையில் சுடமேந்தி வந்தோம். ஐயா இவனடி சூறை தேங்காயடி, ஓம் கணபதி பாடுகின்றோம். ஓம் 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 கணபதி, ஓம் 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 கணபதி, ஓம் 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 கணபதி, ஓம்
இந்த குங்குமத்தினுடைய கூட்டே என்ன தெரியுங்களா? நவ கிரகங்களினுடைய கூட்டு தான். செவ்வாய், புதன், சுக்கிரன், சந்திரன், இந்த 4 கிரகங்களுடைய கூட்டு தான் இந்த குங்குமமே. அதனால தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் கூட நேற்று திங்கக்கிழமை நான் பேசினேன். சந்திரனுடைய அம்சமான அந்த திங்கக்கிழமையில், செவ்வாயினுடைய அம்சமான இன்றைக்கி நான் அதை கன்க்ளூஷன் பண்ணுறேன். தயவு செஞ்சு நல்லா புரிஞ்சுங்க. இந்த நிகழ்ச்சி சார் நான் தான் சார் பண்ணுறேன், சார் எனக்கு தான் சார் எல்லாம் தெரியும், கிடையவே கிடையாது. இட் இஸ் ஆல்ரெடி ஃபிக்ஸ்ட். கடவுளால் மெய்ப்பிக்கப்பட்ட ப்ரோக்ராம் இந்த ப்ரோக்ராம். இது இன்னார் இப்படி செய்யணுங்கிறது விதி. அதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட இந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கி இந்த கிரகங்களுடைய கூட்டு சக்தி தான் அந்த குங்குமம். அப்படின்னா கரெக்டாக அந்த திங்கக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் பேசணும்னு சொன்னது யார்? அதுதான் அந்த நவகிரகங்களுடைய கூட்டு. இப்படிப்பட்ட இந்த சக்தி வாய்ந்த இந்த குங்குமத்தை தாந்திரிக ரீதியாக நாம் உபயோகப்படுத்தினா சில மன சஞ்சலங்கள், மனக்குழப்பங்கள், மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு இதெல்லாம் போகும். இதையெல்லாம் என்ன? இந்த பாட்டை கேளுங்க, இன்னும் பேசுவோம். ஆனந்தமகரந்தம் நாராயணம் சாந்திரானந்தமகரந்தம் நாராயணம். ஆனந்தமகரந்தம் நாராயணம் சாந்திரானந்தமகரந்தம் நாராயணம். குருபவனேஷன்றே சரணாரவிந்தம் അകമിഴിയിൽ വിടർത്തും നാരായണം ഹരിനാരായണം. ആനന്ദമകരന്തം നാരായണം സാന്ദ്രാനന്ദമകരന്തം നാരായണം. ഭവഭയ ദുഃഖ വിനാശന കാരണം ഗോപികാരമണമാദിനാരായണം. ഭവഭയ ദുഃഖ വിനാശന കാരണം ഗോപികാരമണമാദിനാരായണം. ജനിമൃതി പാപത്രയ നിവാരണം ഗുരുപവനേശ പദഭജനം ശരണം ശരണം ശരണം. ആനന്ദമകരന്തം നാരായണം സാന്ദ്രാനന്ദമകരന്തം നാരായണം. ഗോവർദ്ധനഗിരിധാരവിലോലം ഗോകുലബാലം ബാലഗോപാലം. ഗോവർദ്ധനഗിരിധാരവിലോലം ഗോകുലബാലം ബാലഗോപാലം. വേണുവിലോലം ദീനദയാലം ഗുരുപവനേശ തവ സന്നിധി മേബലം മേബലം മേബലം. ആനന്ദമകരന്തം നാരായണം സാന്ദ്രാനന്ദമകരന്തം നാരായണം. ആനന്ദമകരന്തം നാരായണം സാന്ദ്രാനന്ദമകരന്തം നാരായണം. ഗുരുഭവനേശന്റെ ചരണാരവിന്ദം അകമിഴിയിൽ വിടർത്തും നാരായണം
நாராயணம் ஆனந்தமகரந்தம் நாராயணம் சாந்திரானந்தமகரந்தம் நாராயணம். வெறும் குங்குமத்தை உங்ககிட்ட கொடுத்து சார் நீங்கள் வச்சிங்க சார் அப்படின்னு சொன்னால் அது ஏதோ அலங்கார பொருள் நெத்தியில் வச்சுக்கிறோம் அப்படிங்கிறது கிடையாது. மந்திர ஜபமாகவும் செய்யலாம், தாந்திரிக பூஜமாகவும் செய்யலாம், ஹோமங்கள் யாகங்கள் செய்யலாம். சுவாமியருடைய நெற்றியில் இருந்து எடுத்து கொடுத்தா அதை விட பெரிய ஔஷதம் தாந்திரிக பொருள் உலகத்திலேயே வேறு ஒன்றும் கிடையாது. இப்படிப்பட்ட இந்த பூஜை பொருட்கள்லாம் உங்களுக்கு பெரியவங்க பார்த்து பார்த்து கொடுத்தாங்க. சீமந்தத்தில் கூட இந்த நடு வகுட்டில் இருந்து அந்த கண்ணு வரைக்கும் அந்த குங்குமம் வைக்கணும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே நிகழ்ச்சியில் பார்த்தோம். இவ்வளவு அதிசய அற்புத இந்த பொருட்களை சாஸ்திர ரீதியாக மட்டுமல்ல, இன்றைக்கு உள்ள சிக்னலில் போனீங்கன்னா அந்த வண்டியில் நின்றுட்டு இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு ரெட் சிக்னல் தான் வரும். ரெட் சிக்னல் வரும்போது அந்த இடத்த விட்டு நீங்கள் மூவ் பண்ணக்கூடாது. அடுத்தது மஞ்சள் வரும்போது ரெடி ஆகலாம், க்ரீன் வரும்போது போகலாம். ஆனால் இந்த சிகப்பு எதை காட்டுது அப்படின்னா சர்வ ஜாக்கிரதையாக இருக்கணும், அவசரப்படக்கூடாது, நிதானம் வேணும். அப்படித்தான் இந்த சிகப்பு நிறம் செவ்வாயினுடைய ஆதிக்கம் காட்டுது. அப்படின்னா இந்த குங்குமத்தினுடைய அர்த்தம் என்ன? இந்த பாட்டை கேட்டுட்டு வாங்க. ஒரு பெண்ணுக்கு 3 அடுக்கு பாதுகாப்பு சாஸ்திரத்தில் எப்படிலாம் கொடுத்துருக்காங்க பார்ப்போம், பேசுவோம். நம்புங்கள் முருகன் நல்லவன், நம்புங்கள் முருகன் நல்லவன், நம்மை நாடி வந்தே அன்பு செய்பவன் ஆண்டு கொள்பவன். அவனை நம்புங்கள் முருகன் நல்லவன், நம்மை நாடி வந்தே அன்பு செய்பவன் ஆண்டு கொள்பவன். அவனை நம்புங்கள் முருகன் நல்லவன். அழுபவர் கண்ணீரை முருகன் அன்பால் துடைக்கின்றான். அழுபவர் கண்ணீரை முருகன் அன்பால் துடைக்கின்றான். தன்னை தொழுபவர் வாழ்வினிலே பிறவி துயரை தடுக்கின்றான். அவனை நம்புங்கள் முருகன் நல்லவன், நம்மை நாடி வந்தே அன்பு செய்பவன் ஆண்டு கொள்பவன். அவனை நம்புங்கள் முருகன் நல்லவன். கந்தன் வெற்றியை காட்டுகிறான். விரும்பும் மனிதருக்கு கந்தன் வெற்றியை காட்டுகிறான். பக்தி அரும்பும் அடியவர்க்கு ஞான அமுதம் ஊட்டுகிறான். அவனை நம்புங்கள் முருகன் நல்லவன், நம்மை நாடி வந்தே அன்பு செய்பவன் ஆண்டு கொள்பவன். அவனை நம்புங்கள் முருகன் நல்லவன். பகலும் இல்லை, முதுமை இளமை பேதமில்லை. இரவும் பகலும் இல்லை, முதுமை இளமை பேதமில்லை. அன்பின் உறவு கொண்டவர்க்கு குமரன்
உதவ மறந்ததில்லை. அவனை நம்புங்கள், முருகன் நல்லவன். நம்மை நாடி வந்தே அன்பு செய்பவன், ஆண்டு கொள்பவன். அவனை நம்புங்கள், முருகன் நல்லவன். நம்புங்கள், முருகன் நல்லவன். நம்புங்கள், முருகன் நல்லவன். நான் ஒரு இடத்துக்கு போய்கிட்டு இருக்கேங்க. எங்கேயோ ஒரு இடம் நான் போயிட்டு இருக்கேன். ஒரு நல்ல சுப விஷயமா போகிறேன். எதிரில் ஒரு குடும்பத்தோட ஒரு பெண் வந்து நெற்றி வகுட்டில் இங்கே குங்குமம் வச்சுக்கிட்டு குடும்பத்தோடு வராங்க அப்படின்னா சுப சகுனம். எனக்கு மனசுக்குள்ள சந்தோஷம். ஒரு நம்பிக்கை தானேங்க. வாழ்க்கையில் வந்து எதுவுமே ஒரு நம்பிக்கை தானே. நான் போகிற காரியம் வெற்றி, சந்தோஷம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு நான் போகிறதுக்கு அந்த குங்குமம், அந்த பெண் வச்சுக்கிட்டு இருக்கிற குங்குமம் எனக்கு பலம் தரும். அந்த பெண் யாரோ அதுதான் சுப சகுனம் அப்படின்னு நம்ம குடும்பத்தில் பெரியவங்க சொல்லியிருக்காங்க. இது எதற்காக நிறம் மாற்றி வைக்கக்கூடாது அப்படின்னா, இந்த சிகப்பில் வந்து சூரிய ஒளி புகாது, கருப்பில் பார்த்திங்கன்னா சூரிய ஒளி புகும். மற்ற நிறங்கள்லாம் ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறது கிடையாது, ரிஃப்ளெக்ஷன் உண்டு. அந்த ஆங்கில சக்தியில் உள்ளே போய் அது பாதிக்கும். அதனால தான் சிகப்பில் பட்டு வெளியே வரும். அதனால தான் போன செக்மெண்ட் நான் உங்களுக்கு சிக்னல் உங்களுக்கு சொன்னேன். அங்கே கூட பாருங்கள், நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னா சிகப்பு நிறத்தை தான் உபயோகப்படுத்தினாங்களே ஒழிய வேறு எதையுமே உபயோகப்படுத்தலை. கை போட்டிருக்கலாம் இல்லைங்களா, கையை போட்டு ஸ்டாப் அப்படின்னு காமிச்சிருக்கலாம் இல்லையா. நிறத்தை கொண்டு எந்த தூரத்தில் இருந்து பார்த்தாலும் சிகப்பு நிறம் அதன் நிறம் அதாகவே இருக்கும், எந்த நிறத்தோடும் சேராது, தனிப்பட்ட முறையில் இருக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு சின்ன ரகசியம். அதனால தான் அந்த நிறத்தை நாம் குங்குமத்தில் உபயோகப்படுத்துகிறோம். இதெல்லாம் கரெக்டு. 3 அடுக்கு பாதுகாப்புன்னு சொன்னீங்களே, அது என்ன சார்? இதென்ன கேள்வி? இந்த பாட்டை கேட்டுவாங்க, பேசுவோம். கண்டவர்தம் மனமுறுக்கும் கண்ணபுரம் பாழ்ந்திருக்கும் கண்ணனவன் பண்ணமதே எண்ணமதில் சூழ்ந்திருக்கும். கண்டவர்தம் மனமுறுக்கும் இரு கண்ணபுரம் வாழ்ந்திருக்கும் கண்ணனவன் பண்ணமதே எண்ணமதில் சூழ்ந்திருக்கும். நின்ற மணி திருக்கோலம் நினைவினிலே நிறைந்திருக்கும். நின்ற மணி திருக்கோலம் நினைவினிலே நிறைந்திருக்கும். என்றும் அவன் திருப்பாதம் நெஞ்சிலே உறைந்திருக்கும். என்றும் அவன் திருப்பாதம் நெஞ்சிலே உறைந்திருக்கும். கண்டவர்தம் மனம் உருக்கும் இரு கண்ணபுரம் வாழ்ந்திருக்கும் கண்ணனவன் பண்ணமதே எண்ணமதில் சூழ்ந்திருக்கும். முன்னழகும் பின்னழகும் கண்ணிலே நின்றிருக்கும். முன்னழகும் பின்னழகும் கண்ணிலே நின்றிருக்கும். முடியழகும் சடை அழகும் ஒன்றை ஒன்று வென்றிருக்கும். முன்னழகும் பின்னழகும் கண்ணிலே நின்றிருக்கும். முடியழகும் சடை அழகும் ஒன்றை ஒன்று வென்றிருக்கும். தன்னழகு கீழில்லா தனி அழகு சிறந்திருக்கும். தன்னழகு கீழில்லா தனி அழகு சிறந்திருக்கும். மன்னவனின் சந்நிதியில் மற்றதெல்லாம் மறந்திருக்கும். மன்னவனின் சந்நிதியில் மற்றதெல்லாம் மறந்திருக்கும். கண்டவர்தம் மனமுறுக்கும் இரு கண்ணபுரம் வாழ்ந்திருக்கும் கண்ணனவன் பண்ணமதே எண்ணமதில் சூழ்ந்திருக்கும். சிங்கார புன்முறுவல் சிரிப்பை உதிர்த்திடுவார். சிங்கார புன்முறுவல் சிரிப்பை உதிர்த்திடுவான்.
செக்கர் நிறப்பட்டாடை தக்கபடி உடுத்திடுவான். செக்கர் நிறப்பட்டாடை தக்கபடி உடுத்திடுவான். சங்கு முழங்குதற்கு செங்கை பிடித்திடுவான். சங்கு முழங்குதற்கு செங்கை பிடித்திடுவான். சக்கரம் சுழற்றிடவே தனிக்கரம் கெடுத்திடுவான். சக்கரம் சுழற்றிடவே தனிக்கரம் கெடுத்திடுவான். கண்டவர்தம் மனம் உருக்கும் இரு கண்ணபுரம் பாழ்ந்திருக்கும். கண்ணனவன் வண்ணமதி எண்ணமதில் சூழ்ந்திருக்கும். பூமாதும் புவிமாதும் புடை சூழ கண்ணனுக்கு பூமாலை சூட்டியவள் புகழ் மாலை பாடி வர. பூமாதும் புவிமாதும் புடை சூழ கண்ணனுக்கு பூமாலை சூட்டியவள் புகழ் மாலை பாடி வர. வேறோர் வலைச்சி வலை வீசிட. வேறோர் வலைச்சி வலை வீசிட நால்வருடன் விளையாடும் கோமானை வேறெங்கும் கண்டதுண்டோ. வேறோர் வலைச்சி வலை வீசிட நால்வருடன் விளையாடும் கோமானை வேறெங்கும் கண்டதுண்டோ. கண்டவர்தம் மனமுருக்கும் இரு கண்ணபுரம் பாழ்ந்திருக்கும். கண்ணனவன் வண்ணமதி எண்ணமதில் சூழ்ந்திருக்கும். கண்டவர்தம் மனமுருக்கும் கண்ணபுரம் பாழ்ந்திருக்கும். கண்ணனவன் வண்ணமதி எண்ணமதில் சூழ்ந்திருக்கும். இப்போ நம்ம பேச போகிறத பற்றி நீங்கள் ரொம்ப ஆவலோடு இருக்கீங்க. சார், ஒரு 3 அடுக்கு பாதுகாப்பு ஒரு பெண்ணுக்கு எப்படி வரும்? இது அவங்க கேள்வி. நான் ஒரு பெண்ணு வழியில் அப்படி பார்க்குறேன். அப்படி தலையை குனிஞ்சிட்டு இப்படி பார்த்த உடனே அவளுடைய நெற்றி வகுட்டில் ஒரு குங்குமம், இந்த நெற்றியில் ஒரு குங்குமம், அதை பார்த்த உடனே என்னை மறந்து நான் என்ன பண்ணுறேன்னா தலை குனிஞ்சு, என்னுடைய தாய் அவள், என்னுடைய அம்மா சுமங்கலி எதிரில் வருகிறாள் அப்படின்னு என்னை மறந்து நான் தலை குனிகிறேன். நான் எதையுமே பார்க்க மாட்டேன். அவள் யார், எப்படிப்பட்டவள், என்ன உடை உடுத்திருக்கா, எனக்கு எதுவுமே தெரியாது. இதையெல்லாம் மறந்து உடனே தலை குனிய வைக்கிறது தான் இந்த குங்குமம். இப்படிப்பட்ட குங்குமம் முதல் பாதுகாப்பு தருகிறது. யாராக இருந்தாலும் சரி, தலை குனிஞ்சு வழிவிட்டு அம்மா நீங்கள் போங்கம்மா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாதுகாப்பு, தைரியம், பொறுமையை தருவது இந்த குங்குமம். இந்த பாட்டை கேளுங்க. 2வது பாதுகாப்பு என்னங்கிறத பேசுவோம். முடி காண முடியாத நெடுவானவன், அடி காண முடியாத ஆழ்கடலவன். முடி காண முடியாத நெடுவானவன், அடி காண முடியாத ஆழ்கடலவன். பொருள் கொண்டும் புரியாத புதிரானவன், சடை கொண்டு நடமாடும் பரமானந்தன். நெருப்பாகி பிழம்பாகி செஞ்சடையில் பிறை சூடும். முடி காண முடியாத நெடுவானவன், அடி காண முடியாத ஆழ்கடலவன். முடி காண முடியாத நெடுவானவன். மலையை ஏழுலகும் விந்தை என போற்றும். பூதகணம் வணங்க நாதகணம் முழங்க, பரமனவன் பார்வை பட சகலம் அது கொழிக்கும். தேவார திருவாசகன் தெய்வ
அடி காண முடியாத ஆழ்கடலவன், முடி காண முடியாத நெடுவானவன். அருணைபுரி மண்ணில் சுடரும் ஒளி உருவில் கருணை தனை இருளகல பொழியும் திருநேசன். அடியவரின் நெஞ்சில் தெளிவு நிலை பெருக குறை குறைய நிறை நிறைய அருள் புரியும் ஈசன். மாதேவ மகிழேஸ்வரன் அன்னை உமையாளை உடன் கொண்டவன், லீலைகள் புரிகின்றவன், வாழ்வில் சோலைகள் செய்கின்றவன். கங்கு மலை வாழுகிற கொம்பணியும் மார்பனவன், மங்களமும் பொங்கி வர நமையாழ்பவன். முடி காண முடியாத நெடுவானவன், அடி காண முடியாத ஆழ்கடலவன், முடி காண முடியாத நெடுவானவன். புண்ணியங்கள் கோடி பண்ணும் சிவமண்ணில் சொந்தமென பந்தமென தேடி மனம் கூடும். எண்ணங்களும் சிவமே வண்ணங்களும் சிவமே, பஞ்சமது தீர்ந்து விட வஞ்ச மனம் மாறும். வானோர்க்கும் மேலானவன், வையம் வாழ்வாங்கு வாழ்விப்பவன், சான்றோர்க்கும் சான்றானவன், தன்னில் சரி பாதி தந்தானவன். நெஞ்சமதில் சுமைகளோடு தஞ்சமென வருவோர்க்கும் பஞ்சமுக தரிசனமும் தருகின்றவன். முடி காண முடியாத நெடுவானவன், அடி காண முடியாத ஆழ்கடலவன், முடி காண முடியாத நெடுவானவன். அஷ்ட சித்தியோகம் பிறவி பிணி போக்கும், அனல் முகனின் பார்வை பட சகலமது செழிக்கும். குறை நிவர்த்தியாகும், குலம் விருத்தியாகும், விருட்சமென வளர்ந்து மனம் ஆத்ம சுகம் காணும். ஜோதியாய் நின்றானவன், ஒளியை நம் வாழ்வில் தந்தானவன். திரு கார்த்திகை நன்னாளிலே தீபச்சுடராகி காக்கின்றவன். பார்வதியும் சுற்றி வர பாவங்களை போக்கியதில் பார்ப்போற்றும் மலையாகி நின்றானவன். முடி காண முடியாத நெடுவானவன், அடி காண முடியாத ஆழ்கடலவன், முடி காண முடியாத நெடுவானவன், அடி காண முடியாத ஆழ்கடலவன். பொருள் கொண்டு புரியாத புதிரானவன், சடை கொண்டு நடமாடும் பரமானந்தன். நெருப்பாகி பிழம்பாகி செஞ்சடையில் பிறை சூடும், முடி காண முடியாத நெடுவானவன், அடி காண முடியாத ஆழ்கடலவன், முடி காண முடியாத நெடுவானவன். இன்னொரு இடத்துல நான் ஒரு சுப நிகழ்ச்சியில் கலந்துக்காக போனேன். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெண் வந்து கழுத்தில் புது மஞ்சள் கயிறும் அந்த மஞ்சளோடு சேர்ந்த குங்குமமும் தடவி
இதெல்லாம் பார்த்த உடனே ஒரு மகாலட்சுமியை தரிசனம் பண்ண ஒரு பயம். அவள் தெய்வம், என்னுடைய சகோதரி அப்படிங்கிற மனோபாவத்தில் கையெடுத்து கும்பிட்டுட்டு அப்படி ஓரம் ஒதுங்கிட்டேன். இது இரண்டாவது பாதுகாப்பு. முதல் பாதுகாப்பு நெற்றி வகுடு, நெற்றி. இரண்டாவது பாதுகாப்பு கழுத்தில் உள்ள தாலியும் கழுத்தில் உள்ள குங்குமமும். இதை பார்க்கும்போது எனக்கு என்னை மறந்து நான் வழி கொடுக்குறேன் பாருங்க, இவள் என்னுடைய தாய் அப்படிங்க. அதுதான் மிகப்பெரிய பாதுகாப்பு கொடுப்பது இந்த குங்குமம். அப்போ மூணாவது பாதுகாப்பு அடுத்த பாட்டுக்களை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன், வாங்க பேசுவோம். வருக திருமலை வையாவூர் கோயிலுக்கு, பிரசன்ன வெங்கடேச பெருமாளை காண்பதற்கு. வருக திருமலை வையாவூர் கோயிலுக்கு, பிரசன்ன வெங்கடேச பெருமாளை காண்பதற்கு. சீதாராமகுரு சிந்தையிலே வீற்றிருந்து பேசும் தெய்வத்தின் பிரசாதம் பெறுவதற்கு. கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா. பாதாரவிந்தம் சரணம் கோவிந்தா கோவிந்தா. ஒன்றேறி வருவோமே கோவிந்தா கோவிந்தா. குறையொன்றுமே இல்லை கோவிந்தா கோவிந்தா. உடை கொண்டு வந்தோமே கோவிந்தா கோவிந்தா. உடை கொண்டு வந்தோமே கோவிந்தா கோவிந்தா. குளிர் நிழலை தருவாயே கோவிந்தா கோவிந்தா. குளிர் நிழலை தருவாயே கோவிந்தா கோவிந்தா. அந்த மூணாவது பாதுகாப்பு ஏதோ சொல்கிறேன்னு சொன்னீங்களே சார், அது என்ன சார்? ரொம்ப ஆவலோடு நாங்கள்லாம் காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, நான் ஏதோ தலை குனிஞ்சு அப்படி போய்கிட்டே இருக்கேன். போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கால், மென்மையான கால், அதில் ஒரு மெட்டி. அந்த மெட்டியோடு சேர்ந்த அந்த பெண் அப்படி நிமிர்ந்து பார்த்த உடனே குங்குமத்தோடு காட்சி தருகிறாள். என்னுடைய சகோதரி, என் தங்கச்சி அவ அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நிமிஷம் நான் முகத்தை கூட பார்க்கல, மீண்டும் தலை குனிந்து அந்த மெட்டியோடு அப்படி நான் தூரம் போயிடுறேன். அது மூன்றாவது பாதுகாப்பு. ஆக உச்சந்தலையை பார்த்த உடனே என்னுடைய சகோதரி, கழுத்தை பார்த்த உடனேயே மகாலட்சுமி, என்னுடைய அந்த சகோதரியினுடைய காலை பார்த்த உடனே அவள் என்னுடைய சகோதரி. இந்த 3 அடுக்கு பாதுகாப்பு இந்த குங்குமம் கொடுத்துருக்கிற. இப்படிப்பட்ட இந்த கலியுகத்தில் பெண்கள் ஏன் வச்சுக்கக்கூடாது? பெண்கள் ஏன் இதை வச்சா பாதுகாப்பாக வாழலாமே? எப்படிப்பட்டவர்களும் ஒதுங்கி போவார்களே. அவள் என்னுடைய சகோதரி, அவள் எங்களுடைய அம்மா, இப்படின்ற மனோபாவம் வருமே. அதற்காக தானே சாஸ்திரத்தில் இந்த 3 அடுக்கு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா இந்த பாட்டையும் கேளுங்க, இந்த குங்குமத்தையும் யோசிங்க. இன்னையில இருந்து குங்குமம் வைக்க ஆரம்பிங்க. சிவனார் மனம் குளிர, சிவனார் மனம் குளிர உபதேச மந்திரம் இரு செவி மீதிலும் பகர்சை குருநாதா குருநாதா. சிவகாம சுந்தரி சுந்தரி சுந்தரி, சிவகாம சுந்தரி தன் பரபாலா. சிவகாம சுந்தரி தன் பரபாலா கந்தனின செயலே விரும்பி உள்ளம் நினையாமல் அவமாயை கொண்டுலகில் திருதாலைந்துழலும் அவமாயை முருகா.
அவமாயை கொண்டுலகில் விருதாலிந்துழலும் அடியேனை அஞ்சலன வரவேணும். அறிவாகமும் பெருக அறிவாகமும் பெருக இடரானதும் தொலைய அறிவாகமும் பெருக இடரானதும் தொலைய அருஞான இன்பமது புரிவாயே அருஞான இன்பமது புரிவாயே அருஞான இன்பமது புரிவாயே. ஓம் குருநாதா ஜெய குருநாதா ஓம் குருநாதா ஜெய குருநாதா ஓம் குருநாதா ஜெய குருநாதா ஓம் குருநாதா ஜெய குருநாதா. நவநீதமும் திருடி நவநீதமும் திருடி குரலோடே ஒன்றும் ஹரி நவநீதமும் திருடி உரலோடே ஒன்றும் ஹரி 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 நவநீதமும் திருடி உரலோடே ஒன்றும் ஹரி ரகுராமர் சிந்தை மகிழ் மருகோனே ரகுராமர் சிந்தை மகிழ் மருகோனே. நவலோகமும் கைதொழும் நிஜ தேவா தேவா நவலோகமும் கைதொழும் நிஜ தேவா தேவா நவலோகமும் கைதொழும் நிஜ தேவா அலங்கிருத்த நலமான விஞ்சை கருவிளை கோபே தெய்வயானயம் குரமின் மணவாளா தெய்வயானயம் குரமின் மணவாளா தெய்வயானயம் குரமின் மணவாளா. சம்பிரமுரு திரள் வீரா மிஞ்சு கதிர் வடிவேரா திரு ஆவி நன்குடியில் திரு ஆவி நன்குடியில் வருவேள் சௌந்தரிக ஜெகமேல்மை கண்ட வீரல் பெருமாளே ஜெகமேல்மை கண்ட வீரல் பெருமாளே. அறிவாகமும் பெருக இடரானதும் தொலைய அருஞான இன்பமது புரிவாயே அருஞான இன்பமது புரிவாயே அருஞான இன்பமது புரிவாய். ஓம் குருநாதா ஜெய குருநாதா 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 ஓம் குருநாதா ஜெய குருநாதா. ஒரு குங்குமம் வைக்கிறது சந்தனத்தில் கூட சேர்த்து வச்சா அதனுடைய பலன் வேறு, புனுகு சேர்த்து குங்குமம் வச்சா அதனுடைய பலன் வேறு, ஜவ்வாதோடு சேர்ந்து குங்குமம் வச்சா அதனுடைய பலன் வேறு. ஏன்னா சந்தனம் ஜவ்வாது புனுகு எல்லாம் மெடிக்கேட்டட். உங்கள் உடல் ஆரோக்கியத்துக்கு தகுந்த மாதிரி இதையெல்லாம் சேர்த்து வச்சு அந்த காலத்தில் ஜாதகத்தில் ருணரோக திசை நடந்தால் இதையெல்லாம் உபயோகப்படுத்த சொன்னாங்க. இப்போ கூட நீங்கள் மதுரைக்கு போனீங்கன்னா அந்த தாழம்பு குங்குமம் அவ்வளவு ஃபேமஸ். அந்த தாழம்பு குங்குமம் நீங்கள் உபயோகப்படுத்தினீங்களே அந்த வீடு முழுவதும் ஒரே வாசனையாக இருக்கும். அப்படிப்பட்ட அந்த அபூர்வ வாசனை உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை மட்டுமல்ல மனசாந்தியை தரும், கோபத்தை குறைக்கும், டென்ஷனை குறைக்கும். கணவன் எவ்வளவு தான் கோபமாக பேசினாலும் சரி விடுங்க, குடும்பத்தில் எல்லோரும் அப்படி தான் இருப்பாங்க, பண பிரச்சனை இருக்கும், கொரோனா பிரச்சனை இருக்கும், விடுங்க கடவுள் இருக்கார் அப்படிங்கிற நீங்கள் கொடுக்குற அந்த தைரியம் இருக்குது பாருங்கள், அந்த கணவன் வெற்றி பெறுவான். அப்படிங்கிறதான் ஒரு சின்ன சூட்சுமம். இந்த பாட்டை கேளுங்க, பேசுவோம். శ్రీనివాస వెంకటేశ నీకు మంగళం శ్రీనివాస వెంకటేశ నీకు మంగళం స్వామి తిరుమల గిరివాస శుభమంగళం శ్రీనివాస వెంకటేశ నీకు మంగళం స్వామి తిరుమల గిరివాస శుభమంగళం శ్రీనివాస వెంకటేశ నీకు మంగళం. అవతారాలను ఎత్తి అవని జనులను బ్రోచే అగణిత గుణ నిలయ జయమంగళం అవతారాలను ఎత్తి
అవని జనులను బ్రోచే అగణిత గుణ నిలయ జయమంగళం దుష్ట శిక్షణ చేసి శిష్ట రక్షణ చేసే దురిత దూరక నిత్య శుభమంగళం దుష్ట శిక్షణ చేసి శిష్ట శుభమంగళం శ్రీనివాస వెంకటేశ నీకు మంగళం శ్రీనివాస వెంకటేశ నీకు మంగళం స్వామి తిరుమల గిరివాస శుభమంగళం శ్రీనివాస వెంకటేశ నీకు మంగళం స్వామి తిరుమల గిరివాస శుభమంగళం శ్రీనివాస వెంకటేశ నీకు మంగళం శ్రీనివాస వెంకటేశ నీకు మంగళం శ్రీనివాస వెంకటేశ నీకు మంగళం பொதுவாக சாஸ்திரத்தில் குங்குமம் விபூதி இதெல்லாம் எப்படியெல்லாம் நம்ம உபயோகப்படுத்தணும், எளிமையாக இதையெல்லாம் எப்படி ஜெயிக்கலாம், நம்ம சீதோஷ்ணத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த உஷ்ண பூமிக்கு இதையெல்லாம் உபயோகப்படுத்தலாமா அப்படின்னா சுகாதாரமாக ஆரோக்கியமாக சந்தோஷமாக குடும்பத்தோடு வாழறது எப்படிங்கிறது தான் இதெல்லாம். சின்ன சின்ன இந்த விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சு உங்கள் பிள்ளைங்களுக்கும் சொல்லி அவங்களும் ஆரோக்கியமாக வாழலாம், நிறைய படிக்கலாம், மெமரி பவர் கூடும், அற்புதமாக ஜெயிக்கலாம். அப்போ குங்குமம் வைக்க ஆரம்பிச்சிட்டிங்களா? கரெக்ட். இன்றைக்கே இப்போவே நல்ல நேரம் தானே, 6:30 மணி. விளக்கு ஏற்றிட்டீங்க. விளக்கு ஏற்றுற பிறகு கற்பூர ஆரத்தி காட்ட போகிறீங்க. கற்பூர ஆரத்தி காட்டி உங்கள் பிள்ளைக்கு கொடுங்க. இன்னையிலேருந்து குங்குமம் வைப்பா, நல்லா இருப்பா, வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட்.